Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாரம்பரிய டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை காண ரசிகர்கள் ஆர்வம் காட்டாததால் பல இடங்களில் கேலரிகள் காலியாக கிடக்கும் நிலையில் இளையோர் பட்டாளத்தை ஈர்க்கும் வகையில் புதிய டெஸ்ட் கிரிக்கெட் வடிவம் அறிமுகமாகிறது. பாரம்பரிய டெஸ்ட் கிரிக்கெட்டை காண மைதானங்களில் கூட்டம் குறைந்துவிட்ட நிலையில் 13 முதல் 19 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை ஈர்க்கும் ஒரு புதிய முயற்சியாக டெஸ்ட் 20 வடிவம் அறிமுகமாகியுள்ளது. இது பாரம்பரிய ஆட்டத்தின் ஆழத்தையும் T20யின் அதிரடியையும் கலந்து கட்டிய ஒரு சூப்பர் வடிவமாக இருக்கும் என கருதப்படுகிறது. மொத்தமே 80 ஓவர்களை மட்டுமே கொண்ட ஆட்டம். ஒவ்வொரு அணியும் தலா 20 ஓவர்களை கொண்ட 2 இன்னிங்ஸ்களை விளையாட வேண்டும். ஒரே நாளில் விறுவிறுவென 4 இன்னிங்ஸ்களும் நிறைவடையும். டெஸ்ட் கிரிக்கெட்டின் மிக முக்கிய அம்சமான ஃபாலோ ஆன் விதி எங்கும் உண்டு. முதல் இன்னிங்ஸில் 75 ரன்களுக்கு குறைவாக பெறும் அணி ஃபாலோ ஆன் விளையாட நேரிடும். ஆட்டம் வழக்கமான டெஸ்ட் கிரிக்கெட் போலவே வெள்ளை உடையில் சிவப்பு பந்துடன் நடைபெறும். கேப்டன்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் ஒரு போட்டியில் அதிகபட்சமாக 5 பந்து வீச்சாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஆட்டத்தின் முடிவில் வெற்றி, தோல்வி, சமன் மற்றும் டிரா என 4 முடிவுகளும் சாத்தியம். இந்த புதிய வடிவத்தை விளையாட்டு தொழில் முனைவோர் கௌரவ் பஹிர்வானி உருவாக்கியுள்ளார். இதற்கு பின்னால் ஜாம்பவான்கள் பட்டாளமே உள்ளது. சர் கிளைவ் லாய்ட், ஏபி டிவில்லியர்ஸ், மேத்யூ ஹைடன், ஹர்பஜன் சிங் ஆகியோர் ஆலோசனை குழுவில் உள்ளனர். முதல் சீசன் ஜனவரி 2026 இந்தியாவில் தொடங்குகிறது. இதில் இந்தியா உள்ளிட்ட 6 சர்வதேச அணிகள் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் அங்கீகாரத்தை பெற்றால் பாரம்பரிய டெஸ்ட் கிரிக்கெட்டின் எதிர்காலம் என்னவாகும்? இது காலத்திற்கேற்ப கிரிக்கெட்டை தகவமைத்துக் கொள்ளும் தொலைநோக்கு திட்டமா அல்லது டெஸ்ட் கிரிக்கெட்டை அழிக்கும் முன்னெடுப்பா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.